எந்த ஒரு சீனா கண்டிஷனுமே ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கும்போது வந்து விராட் கோலி வந்து ஒரு இங்கிலாந்து வந்து ஒரு டிரா பண்ணி கொடுத்தாரு, ஆஸ்திரேலியா வச்சு லீட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்படிங்கும்போது அவர் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த டீம் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அக்ரஷன் ஆட் பண்ணாரு, டீம் வந்து பம்ப்டப்பாக வச்சிருந்தாரு, பிளேஸ் வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்தாரு. பட் வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ண தவறாரு. முன்னாடி இருந்த கேப்டன் வந்து ஒரு சார்ட் போட்டு கொடுத்து இங்கே வந்து இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போயிருக்கும்போது வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டெம்ப்ளேட்டோடு நீங்கள் போயிருந்துருக்கலாம். பட் வந்து அதை வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்துக்காது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து நான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பண்ண வேண்டியதுன்னா ஒரு இன்டென்ட்டோட வரணும், அட்டாக்கிங் இன்டென்ட்டோட வரணும். ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து தோத்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அட்டாக்கிங் ஸ்பிரிட் வந்து இந்த ஆஸ்திரேலியன் சைடு இல்லை, இந்த ஆஸ்திரேலியன் வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லை, ஒரு இன்டென்ட் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த 3ஆம் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவோடலாம் வந்து கம்மின்னு சொன்னார், 1,00,000 பேரை வந்து நாங்கள் அமைதி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விராட் கோலி விக்கெட் எடுத்து அந்த மாதிரி அமைதியாக்கலாம். அந்த இன்டென்ட் அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்தியன்ஸில் வந்து இல்லை. அந்த லாஸ்ட் ஓவர்ஸ்